சென்னையில் பிறந்தவர் தான் சாண்டி. இவரே சின்ன வயசுல இருந்து ஸ்டடீஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பர்சனாக தான் இருந்திருக்காரு. பட் இவருக்கு டான்ஸ் ஃபுட்பால்ல மட்டும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டெத்லலாம் போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காரு. அப்ப அப்பாவுக்கு இவரே படிக்காம டான்ஸ் ஆடிட்டு இருக்குது பிடிக்கல. அதனால ஒரு டைம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து செமையா அடிச்சிடுறாரு. அப்புறம் இவருக்கு தெரிஞ்ச சார் ஒருத்தவங்க, நீ டான்ஸ் ஆடுறது தப்பு இல்ல, பட் ஸ்டேஜ்ல போயிட்டு ஆடு, அப்பதான் கிளாப் பண்ணுவாங்கன்னு சொல்லி இவரை என்கரேஜ் பண்றாரு. அப்புறம் +2ல ஃபெயில் ஆகிடுறாரு. அப்ப வீட்டுக்கு தெரியாம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காரு. அப்போ இவரு சின்ன பையனா இருந்ததுனால சரியா பேமெண்ட் கொடுக்காம நிறைய டைம் ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அட்டெம்ப்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டு காலேஜ்ல ஜாயின் பண்ணி படிக்கிறாரு. அப்போ ஃப்ரீ டைம்ல ஜெயந்த் மாஸ்டர் கிட்ட டான்ஸ் கோச்சிங்க்கு போறாரு. அப்புறம் கலா மாஸ்டரோட டீம்ல ஜாயின் பண்ணி நிறைய ஸ்டேஜஸ் எல்லாம் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் மாநாடு மலடி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஷோவோட ஃபைனல்ஸ் சென்னை நேரு ஸ்டேடியம்ல நடக்குது. அப்போ இவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்க வந்த அப்பா எல்லார்கிட்டயும் என் பையன் தான் அவனு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு. அன்னைக்கு டான்ஸ் கோச்சிங்க்கு ஃபீஸ் கூட கட்ட முடியாம கஷ்டப்பட்டவர் தான் இன்னைக்கு நிறைய மூவிஸ்க்குலாம் கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கிற சாண்டி மாஸ்டர். வீட்டில் உட்காந்துருக்கும் போதே கண்ணில் தண்ணி வந்துருச்சு அவளுக்கு. அப்போவே கண்ணில் தான் தண்ணி வரும்.